Hi, hello, welcome back to our channel. In this video la vandu rendu easyana game ideas தான் பார்க்க போறோம். Waste cardboards and paper cups யூஸ் பண்ணி ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கும் கிட்ஸ்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்காக பெருசாக ஒரு கார்ட்போர்ட் எடுத்துக்கோங்க, வேஸ்ட் கார்ட்போர்ட். சப்போஸ் பெருசாக இல்லைன்னா இந்த மாதிரி 2 கார்ட்போர்ட் பீசஸ் வந்து நீங்கள் டேப் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம சார்ட் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கலாம். சார்ட் பேப்பர் இல்லை வேறு ஏதாவது பேப்பர் கூட எடுத்து நம்ம இதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். எனி கலர், அந்த மாதிரி எந்த கலர் வேணால், ஒயிட் கலர் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு பார்டர் மாதிரி கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஏதாவது டிசைன் மாதிரி பண்ணணும் அப்படின்னா கூட பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணிவிட்டு சைடில் சும்மா இப்படி ஒரு கார்னரில் லைன் போட்டுக்கிறேன். இது வந்து ஒரு மினி பேஸ்கெட் பால் மாதிரி குட்டீஸ்க்காக. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து மேலே வந்து மினி பேஸ்கெட் பால்னு சொல்லி எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பாயிண்ட்ஸ் அலோகேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக இந்த மாதிரி சின்னதாக ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு மேலே 2 பாக்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து 20 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இதை சுற்றி ஏதாவது நீங்கள் ட்ரா பண்ணுறதா இருந்தால் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட் அப்படிங்கிறதுனால சும்மா இதை சுற்றி இந்த மாதிரி ஸ்டார்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா பேப்பர் கப் எடுத்துகிட்டு அதில் ஒரு சைடில் க்ளூ அப்ளை பண்ணி இந்த பாயிண்ட்ஸுக்கு கீழே வந்து இந்த மாதிரி ஒட்டிடலாம். அதே மாதிரி இன்னொரு பேப்பர் கப் எடுத்து இந்த சைடில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ மேலே வந்து 20 போட்டோமா. ஸோ இந்த இடத்துல இன்னொரு பாக்ஸ் ட்ரா பண்ணி இதுக்குள்ளே வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கேயும் ஒரு பேப்பர் கப் வந்து ஒட்டிடலாம். ஸோ லாஸ்ட்டாக இங்கே 2 சைட்லேயும் வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். திரும்ப அதே மாதிரி பேப்பர் கப் எடுத்து ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், இந்த கேம் போர்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பண்ணுறதுக்கு. இது விளையாடுறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக இந்த பிங் பாங் பால்ஸ் இருக்கும் இல்லையா, எப்படி. ஸோ இந்த மாதிரி பால்ஸ் தேவை. ஸோ இப்போ இந்த போர்டை அப்படியே நம்ம வாலில் வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். நல்லா ஸ்ட்ராங்காக டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி வாலில் ஸ்டிக் பண்ணிடுங்க மேலே. இந்த மாதிரி இப்போ நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த குட்டி பால்ஸ் யூஸ் பண்ணி இதில் நம்ம போடணும். ஸோ எங்கே விழுதோ அவ்வளோ பாயிண்ட்ஸ். இது வந்து நம்ம மல்டிப்ளேயராகவும் விளையாடலாம், இல்லை தனியாக கூட விளையாடிக்கலாம். ஃபன்னாக தான் இருக்கும். நான் வந்து ஒரு கையில் மொபைலில் ஷூட் பண்ணிவிட்டு இன்னொரு கையில் இப்படி போட்டுட்டு இருந்தாலும் சரியான அந்த வீடியோ எடுக்க முடியல. இதுதான் ஃபர்ஸ்ட் ஐடியா. ஸோ செகண்ட் ஒன்க்கு இந்த மாதிரி பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் நம்ம ட்ரெஸ் வாங்கினா கூட இந்த மாதிரி பாக்ஸ் இருக்கும். அதில் ஒரு சைடு மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம அப்படியே திருப்பிடலாம். இப்போ இதில் 4 பக்கமும் இந்த மாதிரி க்ராஸாக லைன் போட்டுக்க போகிறோம். ஸோ 4 சைடும் ஒரே அளவில் இருக்கட்டும் இந்த லைன்ஸை. அவ்வளோதான், 4 பக்கமும் லைன்ஸ் போட்டாச்சு. இப்போ சென்டராக இருக்கு இல்லையா, இந்த பார்ட் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. அது மட்டும் அப்படியே நம்ம ரிமூவ் பண்ணிட்டு போகிறோம். ஸோ இந்த மாதிரி கட்டர் இருந்தால் கட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படின்னா சிசர் யூஸ் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணும்போது உள்ளே இருக்கிறது ஏதாவது இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துச்சுன்னா அதை லாஸ்ட்டில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு இப்போ இந்த மாதிரி கிடச்சிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பேப்பர் கப் இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்து அதோடைய பாட்டம் சைடில் க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை இதில் சென்டரில் இந்த மாதிரி ஒட்டிடலாம். இதே மாதிரி மற்ற 3 சைட்லேயும் ஒரு பேப்பர் கப்பாக நம்ம ஒட்டிட போகிறோம். ஸோ நான் வந்து ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டுறேன், நீங்கள் வந்து ஒயிட் க்ளூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை விளையாடுறதுக்கும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸ் தான் தேவை. ஸோ இந்த மாதிரி பால்ஸ் ஒன்று ஒன்றா போட்டுட்டு இப்படி பாஸ் பண்ணணும். ஒரு கப்புக்கும் கீழே விழாமல் பண்ணணும். ஸோ அதுதான் இதோட கேம். இதுவும் ரொம்ப ஃபன்னாக இருக்கும். இது நீங்கள் தனியாக கூட விளையாடலாம், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய கேம்ஸ் தான் ரெண்டுமே, பேப்பர் கப்ஸ் அதுக்கப்புறம் கார்ட்போர்ட்ஸ் யூஸ் பண்ணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.